அது என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த கத்திரிக்காய் அது மட்டும் அவ்வளோ? ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் பார்க்கலாமா கைஸ்? என்ன நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்களே? ஆமாம் கைஸ், பாய் வீட்டு ஸ்டைல் கத்திரிக்காய் பச்சடி தான். எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கைஸ். அதுக்கு ஒரு நல்ல அடிகனமான கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க கைஸ். அந்த கடாய் நல்லா காயணும். காயும் போது இது கூடவே நல்லெண்ணெய் தான் கைஸ் இதுக்கு டேஸ்ட்டே கைஸ். மறந்துடாதீங்க, நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றுங்க கைஸ். அந்த நல்லெண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம இது கூட கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். அது என்னென்ன ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை, சின்ன வெங்காயம், வெள்ளை எள்ளு, ஒரு 10-15 முந்திரி, அது கூட கசகசாவையும் கொஞ்சோண்டு நான் ஊற வச்சு அதையும் ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அது கசகசா போட்டிங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் கைஸ். பஸ் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கைஸ். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும் கைஸ். நல்லா வதக்கும் போதே அது கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். நீங்களே பாருங்களேன், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த நல்லெண்ணெய்க்கும் அந்த முந்திரி, அந்த கடலை, நிலக்கடலை, அந்த வாசனைக்கு ஆஹாஹா. இது கூடவே கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு மிளகு, ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டா கூட போதும். இதை நல்லா சதக்குன்னு வதக்குனீங்கனாக்கா வாசனை வீடே அல்லோம் கைஸ். அது தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெயை ஊற்றணும் கைஸ். அந்த எண்ணெய் நல்லா காஞ்சி அந்த எண்ணெயோட வாசனை உங்களுக்கு வரும் கைஸ். அந்த நேரத்தில் அது கூட கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. அந்த கருவேப்பிலையை நீங்கள் அந்த எண்ணெயில் போடும்போது அது நல்லா பொரிஞ்சு நல்லா ஒரு மாதிரி முறுமுறுன்னு ஒரு பதத்துக்கு வரும் கைஸ். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை உள்ளே போடணும் கைஸ். இந்த நேரத்தில் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் டேஸ்ட்டுக்காக தான் கைஸ். அதையும் சேர்த்திங்கன்னா டாப் நாச்சாக இருக்கும் கைஸ். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த முச்சுக்குன்னு இருக்க கத்திரிக்காய் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் கைஸ். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டே இருக்கும்போது அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். இது இன்னும் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதையும் போட்டுட்டு நல்லா சதக்கு வதக்கிங்களா கைஸ். அவ்வளோதான். இப்போ கலர் சேஞ்ச் ஆகுது, நீங்களே பாருங்களேன். இந்த பதத்துக்கு வரணும் கைஸ். வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம தேவையான குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச கைப்பட அரைச்ச மிளகாத்தூள் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் கைஸ். வேறு எந்த பொடியும் நீங்கள் போட வேணாம், இது ஒன்றே போதும். நல்லா எண்ணெயில் இது நல்லா வதங்கி வரும்போது அந்த வாசனை, அந்த ஆரோமா உங்களுக்கே தெரியும் கைஸ். நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இருக்குல்ல, அதை திக்காக கரைச்சி வச்சு அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் நல்லா மழைன்னு இருக்குது பாருங்களேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு தேவைப்பட்ட கொஞ்சோண்டு அந்த ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாம் கைஸ். அதை கலரும் போது அந்த நல்லெண்ணெய், அந்த கத்திரிக்காய், அந்த நம்ம அரைச்ச ஸ்பைசஸுக்கு அந்த வாசனை இருக்கே ஆஹாஹா, வீடே மணக்கும் கைஸ். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட கேட்பாங்க, என்னங்க செய்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் கைஸ், அவ்வளோதாங்க. இதை தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுக்கணும் கைஸ். இது ஒரு 5 to 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதோ பார்த்தீங்களா, இப்படி தான். பார்த்தீங்களா கைஸ், பார்க்கும் போதே எச்சி ஊறுதா? பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி டிப்ஸுக்கு மோனிகாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.